இன்னைக்கு லெமன் ரைஸும் காலிஃப்ளவர் பொரியலும் செய்யலாம்னு பிளான் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தேன். என்ன நேரத்துல இந்த கடைக்காரர்கிட்ட சண்டை போட்டு அந்த காலிஃப்ளவரை நான் வாங்கிட்டு வந்தேனோ தெரியல. ரூ. 30 காலையிலேயே நஷ்டமா போயிடுச்சு. காலிஃப்ளவர் ஃபுல்லா ஒரே புழு. 1, 2 இருந்தா கூட எடுத்து போட்டு சமைச்சிடலாம். ஒவ்வொரு காயிலயும் ஒவ்வொரு புழு இருக்கு. எனக்கு ஒரே கஷ்டமா போயிருச்சு. எல்லாத்தையும் எடுத்து அள்ளி குப்பை தொட்டியில போட்டேன். நல்ல வேலை ஆல்டர்னேட்டிவ்க்கு ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் அவரைக்காய் வச்சிருந்தேன். சீக்கிரம் செய்யலாம்னு நினைச்சுதான் இதே எடுத்தேன். கடைசியில பார்த்தா இது எனக்கு சரியான வேலை வச்சிருச்சு இன்னைக்கு. என்னோட பிளான்ல 10 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருச்சு இந்த அவரைக்காய் இன்னைக்கு. நார் உரிக்க கட் பண்ண வேக வைக்கணும். சரியான டைம் ஆயிருச்சு இன்னைக்கு இதை வேக வச்சு எடுக்க எனக்கு. சரி இது பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு பட்டு பட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு லெமன் ரைஸ் செய்ய எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஆக்சுவலி இந்த சீரகம் பூண்டு இடிச்சு போடுற ஐடியாலாம் வந்து எங்க அம்மாவோடது. இது எங்க அம்மா ரெசிபி. ஸோ அவங்கள்ட்ட இருந்து சுட்டுட்டேன் இதை நான். இந்த பேபிகான் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி நான் ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சிருப்பேன் போல. அது பாவம் செத்து போச்சு அநியாயமா. அவசரத்துல எல்லாத்தையும் அள்ளி போட்டு கிண்டி கிளறி ஒரு வழியா சமைச்சு முடிச்சுட்டேன். இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனோட கூறுகட்ட ஷாலு உப்பு பார்க்க மறந்துட்டேங்கிற மாதிரிதான் இருந்தது எனக்கு. லெமன் ரைஸ்ல ரொம்ப உப்பு கம்மியா இருந்தது.